வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்முடைய கேப்டனுடைய கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். இன்றைக்கி அவருடைய 73வது பிறந்த நாள். அந்த விழாவை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இதை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க இந்த வீடியோவில். நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு தொண்டர்கள்லாம் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் எல்லாம் இருக்குது. அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ண முழுசாக பாருங்கள் நண்பர்களே. ஹாய் நண்பர்களே, நம்ம இன்றைக்கி எங்கே போக போகிறோம்னாக்கா, இன்றைக்கி வந்து ஆகஸ்ட் 25 கேப்டன் அவர்களுடைய 73வது பிறந்தநாள். அவருடைய நினைவிடத்திற்கு தான் போக போகிறோம். இப்போ நம்ம கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு கிட்டே இருக்கோம். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பாருங்கள், கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு. கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிளம்பி நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய நினைவிடத்துக்கு தான் போக போகிறோம். இங்கேருந்து ஒரு 500 மீட்டர் வருங்க, அதாவது அரை கிலோமீட்டர் தூரம் வரும்னு நினைக்கிறேன். நம்ம நடந்தே கூட போகலாம், அவ்வளோ பக்கத்தில் தான் இருக்குது இந்த கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து. இன்றைக்கி அவருடைய 73வது பிறந்த நாள் திருவிழா போல் கொண்டாடுறாங்க. அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்கறதுக்கு போய்கிட்டு இருக்கோம். வாங்க, நம்ம இப்போ என்ட்ரன்ஸ் கிட்ட வந்துட்டோம். பாருங்கள், அவருடைய நினைவாலயத்துக்கு முன்னாடி ரோட்டில் தான் நின்றுட்டுருக்கோம், என்ட்ரன்ஸில் தான் நின்றுட்டுருக்கோம். இன்றைக்கி வந்து அவருடைய 73வது பிறந்தநாளுங்கிறதுனால நிறைய அவருடைய தொண்டர்கள் வந்து உற்சாகமாக கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. பாருங்கள், கொடி தோரணம் பேனர்லாம் கட்டியிருக்காங்க. இன்னும் நம்ம உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும் எப்படின்னு. நல்லா பாட்டு கச்சேரிலாம் நடக்குது. உள்ளே காவலுக்கு எவ்வளோ போலீஸ்காரங்க இருக்காங்க பாருங்கள். நம்ம போனது ஒரு டைம் வந்து ஒரு 2 மணி இருக்கும். அன்னதானமும் நடந்துட்டு தான் இருந்தது உள்ளே. அப்படி கேப்டன் நமக்காகவே வாழ்ந்து கொண்டிருந்தவர் இன்னைக்கு மறைந்தாலும் மேலே இருந்து கேப்டனோட ரசிகர்களுக்கும் தொண்டர்களுக்கும் பொதுமக்களுக்கும் அண்ணனுக்கும் தம்பிக்கும் அங்கேருந்து ஆசீர்வாதம் வழங்கி கொண்டே தான் இருப்பார். அப்படி அன்னை தெரசாவை வாழ்ந்து கொண்டிருந்தவர் தான் நமது கேப்டன் அவர்கள். இன்னைக்கு கேப்டனோட பிறந்த நாள். இந்த பிறந்த நாளில், நன்னாளில், பொன்னாளில் பிறந்த நாள் என்று சொல்லாதீங்க, வறுமை ஒழிப்பு தினம் என்று சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேப்டன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. வீர வணக்கம், 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 கேப்டனுக்கே வீர வணக்கம், கேப்டனுக்கே வீர வணக்கம், கேப்டனுக்கே வீர வணக்கம், கேப்டனுக்கே வீர வணக்கம். அப்படி இன்றும் எங்களுடைய மனதில் வாழ்ந்து கொண்டிருப்பவர் தான் கேப்டன். நீங்க இன்னைக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா ஆடல் பாடல் நிகழ்ச்சியெலாம் நடந்துக்கிட்டு இருந்தது. அப்புறம் வந்து இங்கே வந்து இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கெல்லாம் கிஃப்ட்டு கொடுத்தாங்க. ஒரு கிஃப்ட்டுகள் எல்லாருக்கும் கிஃப்ட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. ஒரு சைடு பார்த்தீங்கன்னாக்கா வந்து அன்னதானமும் நடந்துகிட்டு இருந்தது. ஒரு சைடு பாட்டு கச்சேரி நடந்துகிட்டு இருந்தது. எவ்வளோ வெயில் அடித்தாலும் வெயில் பொருட்படுத்தாமல் தொண்டர்கள்லாம் வந்து எப்படி பார்த்துட்ருக்காங்க பாருங்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா அவர் வந்து கேப்டனுடைய உருவ சிலையை வந்து மேலே பொறிச்சிருக்காங்க. ஒரு வேன் மேலே கீழே வந்து அவருடைய உருவப்படம் வந்து வச்சுருக்காங்க.
இது நம்ம உள்ள என்ட்ரன்ஸில் வந்த உடனே நம்ம ஆஃபீஸுக்கு போகிற பக்கத்துலேயே வச்சுருக்காங்க. நிறையவே விஐபிங்கெலாம் வந்திருந்தாங்க. எப்படி பலூன் தோரணம் எல்லாம் நம்ம பயங்கரமாக கட்டி வெகு விமர்சையாக கொண்டாடினாங்க. கூட்டம் பாருங்கள், வந்தபடியே இருக்குது கூட்டம். உள்ளவே வந்து பாருங்கள் கடை போட்டிருந்தாங்க. அவங்களுடைய அந்த ஸ்டிக்கரு, கொடி இதெல்லாம் வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க. உள்ளவே வந்து நம்ம தோலில் போட்டுக்கிற துண்டுலாம் கூட விற்றுக்கிட்டு இருந்தாங்க. இந்த கட்சியோட கொடி, அவர் கேப்டனுடைய ஸ்டிக்கர், உருவப்படம்லாம் பதிச்ச ஸ்டிக்கருங்கள்லாம் வச்சுருந்தாங்க. உள்ளவே கடை போட்டிருந்தாங்க. இங்கே வந்தவங்களுக்கெல்லாம் அங்கே கையில் வச்சுருக்காங்க பாருங்கள் பை. இந்த மாதிரி ஒரு பை கிஃப்டாக கொடுத்தாங்க உள்ளே வந்தவங்களுக்கெல்லாம். உள்ளே வந்து அத்தனை பேருக்கும் அந்தமாரி கிஃப்ட்டு கொடுத்துருந்தாங்க. இங்கே செருப்பெல்லாம் எப்படி ஓரமாக கழட்டி விட்டு இப்போ அவருடைய நினைவு இடத்துக்கு போயிட்டுருக்கோம். அன்னதானம் கொடுக்குற இடம் இது. ஆனால் இன்றைக்கி வந்து இந்த இடத்துல கொடுக்கல அன்னதானம். உள்ளே வந்து பந்தல் போட்டு இலை போட்டுட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உள்ள பாட்டு கச்சேரி நடக்குது. நான் வந்து பாட்டு கச்சேரி வந்து வால்யூம் குறைச்சி வச்சுட்டேன். டான்ஸ் ஆடுறாரு பாருங்க. தொண்டர்கள்லாம் உற்சாகமாக டான்ஸ் ஆடி வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க, வெயில்னு கூட பொருட்படுத்தாமல். நிறைய விஐபிகள்லாம் வந்திருந்தாங்க. விஐபிகளுக்கு தனி லைன் விட்டுருந்தாங்க. இது பின்னாடி கேப்டனுடைய நினைவு இடத்துக்கு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் சிலை இருக்கும். அங்கே தான் வந்து பாட்டு கச்சேரி நடந்துகிட்டு பாருங்க. பாட்டு கச்சேரி. இப்போ நம்ம அவருடைய நினைவு இடத்துக்கு போயிட்டுருக்கோம் லைனில். நம்ம போய் ரொம்ப நேரம் ஆச்சு. ஆனால் இருந்தாலும் சரி கொஞ்சம் கூட்டம் குறையட்டுமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்கிறதுனால இப்போ நம்ம உள்ளே போயிட்டுருக்கோம். இந்த மாதிரி உருவ படங்கள்லாம் புதுப்பிச்சிருக்காங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு கூட்டம் இருக்காங்கன்னு. நிறையவே கூட்டம். சாயந்தரம் டைம்னால் இன்னும் அதிகமாக கூட்டம் வரும்னு சொல்லிட்டு தான் நான் வந்து ஒரு 2 மணி 2:30 மணி டைமில் போய்ட்டு எடுத்தேன். ஏன்னா சாயந்தரத்தில் பார்த்திங்கன்னா நிறைய கூட்டமாக இருக்கும். நம்ம வீடியோவே எடுக்க முடியாது அந்த இடத்துல, அந்தளவுக்கு கூட்டம் இருக்கும். பாருங்கள் எல்லாம் மாலை போட்டு எடுக்கிறாங்க. பூ கொண்டு வந்து போட்டுட்ருக்காங்க. அவருடைய தொண்டர்கள் எல்லாம் ரொம்பவே உற்சாகமாக சந்தோஷத்தில் இருக்காங்க எல்லாரும். கோவிலில் எந்த அளவுக்கு பூஜை பண்ணுறாங்களோ அந்த மாதிரியே பூஜை பண்ணுறாங்க. அங்கே நான் நின்று பார்த்தேன். இங்கே பாருங்கள், நாங்கள் இவர் இருக்கார், சினிமா துறையை சார்ந்த ஒரு ஜக்கோவார் தங்கம். லட்டு கொடுத்துருக்காங்க. லட்டு கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து அவருடைய உருவ சிலை இருக்குது பாருங்கள். அவருடைய உருவ சிலைக்கு வந்து காலையிலே மாலை போட்டிருக்காங்க பொழுது, பிறந்தநாளுங்கிறதுனால. இந்த இடம் வந்து ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு இப்போ அந்த பக்கம் போயிட்டாங்க, ஆஃபீஸ் பக்கம் போயிட்டாங்க.
இந்த உருவப்படங்கள் அத்தனையுமே வந்து புதுப்பிச்சிருக்காங்க. நல்லா எல்லாம் புதுசாக சூப்பராக செஞ்சு வச்சுருந்தாங்க. ஏற்கனவே கொஞ்ச நாள் பழசாக இருந்தது, மறுபடியும் இப்போ புதுசாக வச்சுட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன குழந்தைகள் நாட்டியம் இந்த மாதிரி ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு குழந்தைகள்லாம் வந்திருக்கு பாருங்கள். பரதநாட்டியம் இந்த மாதிரி ப்ரோக்ராம்லாம் நடந்தது. இந்த மாதிரி அவருடைய உருவப்படத்துக்கு முன்னாடி நின்று வரவங்க எல்லாமே நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. எல்லாம் ஊர்லேருந்து வரவங்க, தூரமாக இருந்து வரவங்க எல்லாம் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. இது வந்து ஆஃபீஸ்க்குள்ளே, இந்த வந்து ஆஃபீஸ்க்குள்ளே இங்கே தான் வந்து அவங்களுடைய ஆஃபீஸ் இருக்குது. ஆஃபீஸ் எதிர்க்கவே வந்து அவங்க வந்து சாப்பாடு அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. பிரியாணி தான் போட்டிருந்தாங்க. நல்லா வந்து ஒரு இலை போட்டு நல்லா பிரியாணி போட்டிருந்தாங்க. அங்கங்கே மீடியாக்காரங்க பேட்டி எடுத்துகிட்டு இருக்காங்க. இவர் யாருன்னு நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இதுதான் கூகுள் சுரேஷ். அப்படி ஒரு அருமையான இந்த சாப்பாடு அறிந்தும் மக்களுக்கு பசியாட்டி கொண்டு இருப்பவர் தான் கேப்டன் அவர்கள். கேப்டனுக்கும் இவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் பேட்டி கொடுத்துட்டு இருந்தார். நான் ஃபஸ்ட்லேயே சொல்லியிருப்பேன், இந்த ஸ்டிக்கர் அவருடைய உருவப்படம் கொண்ட ஸ்டிக்கர் எல்லாம் விற்கிறாங்கன்னு சொல்லியே பாருங்கள். நம்ம ஆஃபீஸாண்லேருந்து வெளியில் வந்துட்டோங்க. அங்கே வந்து ஒரே பயங்கர கூட்டம், நிற்கவே முடியல. ஏன்னா அங்கே சாப்பாடு போகிறதுனால அங்கே வந்து கூட்டமாக இருக்குது. இங்கே நம்ம பாட்டு கச்சேரி போடுறதுனா பாருங்கள், டான்ஸ் போட்டுட்ருக்காங்க. தொண்டர்கள் எப்படி உற்சாகமாக நடனம் ஆடிட்டு இருக்காங்க பாருங்கள். ரொம்ப உற்சாகமாக கோலாகலமாக கொண்டாடினாங்க இந்த 73வது பிறந்தநாளை. வெயில் மண்டையை பழக்குதுங்க. ஆனாலும் வந்து தொண்டர்கள் அதெல்லாம் பொருட்படுத்தாமல் எவ்வளோ சந்தோஷமாக கொண்டாடிட்டு இருக்காங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா குடிக்கிறதுக்கு வாட்டர் பாட்டில்லாம் எல்லாமே ரெடியாக கொடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. எல்லாம் வந்து கரெக்டாக வாட்டர் பாட்டில் எல்லாம் இருக்குது, தண்ணி அதெல்லாம் இருக்குள்ள. நம்ம கோயிலுக்குள்ளே எந்த அளவுக்கு வசதி இருக்குமோ அந்த அளவுக்கு நல்ல வசதியாக தான் வச்சுருக்காங்க. கேப்டன் தொண்டர்கள் அனைவருமே இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லோரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். இன்னும் ரொம்ப நேரம் இருக்கலாம்னு ஆசை. ஆனால் வந்து வெயில் அதிகமாக இருக்குது நண்பர்களே. அதனால் வந்து நம்ம வீடியோ இதோடு முடிச்சுக்குவோம். மீண்டும் அடுத்து ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.